ராதிகா வணக்கம். ஹைதராபாத்திலிருந்து தாய்லாந்து சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விமானத்தில் 133 பயணிகள் பயணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அனைத்து பயணிகள் மற்றும் விமானிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக இந்த விமானம் ஹைதராபாத்திலிருந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புத்கெட் விமான நிலையம் நோக்கி சென்றிருக்கிறது. அப்போது அந்த விமான நிலையம் புத்கெட் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஹார்ட் லேண்டிங் காரணமாக விபத்துக்குள்ளாக இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் விமானத்துடைய முன்பக்க சக்கரம் மற்றும் லேண்டிங் கியர் பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டு விமானம் ஓடு பாதையிலேயே நின்றிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படுமோ என்ற அச்சம் உள்ளிருந்த பயணிகள் மத்தியில் காணப்பட்டது. ஆனால் நல்வாய்ப்பாக பெரிய அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. ஹார்ட் லேண்டிங் முறை காரணமாக கியர் மற்றும் முன்சக்கரம் சேதம் ஏற்பட்டதால் விமானம் ஓடு பாதையிலேயே அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக உள்ளிருந்த அனைத்து பயணிகளும் பத்திரமாக வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த விமானத்தால் புத்கெட் விமான நிலையத்தின் ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டு அங்கு மீட்பு பணிகள் மற்றும் அதை சரி செய்யக்கூடிய பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விமான விபத்து காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அல்லது சில விமானங்கள் திருப்பி விடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அது குறித்த முறையான தகவல்களும் வெளியாக இருக்கின்றன. இந்த விமானம் போயிங் 737 MAX 8 ரகத்தை சேர்ந்தது என்றும் ஹைதராபாத்திலிருந்து இன்று காலை சரியாக 6:42 மணிக்கு கிளம்பி தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புத்கெட் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறது. அப்போதுதான் இந்த விமானம் தரையிறங்க முற்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது அப்போது ஹார்ட் லேண்டிங் முறையில் தரையிறக்கப்பட்ட காரணத்தால் முன்பக்க சக்கரம் மற்றும் லேண்டிங் கியர் என்பது சேதமாகி இருக்கிறது. உடனடியாக விமானம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் புத்கெட் விமான நிலையத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த விமானம் மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தால் தற்காலிகமாக விமானம் ஓடுபாதை என்பது மூடப்பட்டிருக்கிறது. விமானத்தினுடைய முன்பக்க சக்கரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு லேண்டிங் கியர் பகுதி பலத்த சேதமடைந்திருக்கிறது. அதோடு விமானம் தற்போது புத்கெட் விமான நிலையத்தினுடைய ஓடுபாதை 9 ரன்வே 9 அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விமானத்தை தள்ளி கொண்டு செல்லக்கூடிய மற்றும் ஓடுபாதையை சீரமைக்கக்கூடிய பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணமாக மாலை 6 மணி வரை தற்காலிகமாக இந்த விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. இதனால் தற்காலிக சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்து மாற்று ஏற்பாடுகளாக விமான நிலைய நிர்வாகம் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புத்கெட் வர வேண்டிய விமானங்கள் பல அருகில் இருக்கக்கூடிய மற்ற விமானங்கள் திருப்பிவிடப்பட்டிருப்பதாகவும் சில விமானங்கள் அந்தந்த இடங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டதனால் விமான போக்குவரத்து என்பது தற்காலிகமாக சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வேளையாக 133 பயணிகள் அதில் பயணம் செய்திருக்கிறார்கள். யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அனைவரும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ராதிகா.